என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். தேடி வந்த தேவத தலதெருக்க ஓடுது, கியூபிட் கூட என்ன பார்த்து இழவு ராகம் பாடுது. புலம்ப புலம்ப தீரல, எதுவும் இப்போ மாறல, கருத்து போன மேகம் இப்போ மழைய கூட தூரல. தராரராரா காக்கா கதை கேட்டிருக்கேன், காதுல ஓலா ஓட்டிருக்கேன், வெக்கா நான் அலைஞ்சிருக்கேன், அரை வெக்காடாதான் இருந்திருக்கேன். வலைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலன்னா. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செல்லை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட பவர்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வைசாக் கூட இணைஞ்சிருக்காரு. அண்ட் எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, துணிவு அப்போ இவரை பார்த்து நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். இன்ன வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு படத்துக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ நம்ம பசங்களை நம்மள ஒருத்தர் வின் பண்ண மாதிரி அதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். நான் பேசுறதை விட பிரதரை பேச வச்சதான் நல்லா இருக்கும். வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்க டீம் சார்பாகவே நாங்கள் சொல்லிக்கிறோம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இசை அவ்வளோ, நான் தான் சொல்ற மாதிரி ஆஃப் ஸ்கிரீன்ல தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இவங்க வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறாங்க, ஒரு 2-3 பாடல்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வாட் நெக்ஸ்ட், வாட் ஃபியூச்சர் அப்படின்றப்போ அந்த 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 கேப்பை ஒரு பிரிட்ஜாகவும் அந்த தடையும் உடைச்சி ஒரு படத்துக்கும் பண்ண முடியும், இவ்வளோ அழகாக கொடுக்க முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு 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 ஆல்பமாக எங்களால் கொடுக்க முடியுன்ற ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எங்களோட வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். அது வந்து குறையா சொல்றது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். லைக் நம்ம எப்போவுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பேஸ்டாக தான் சுற்றிட்டே இருப்போம்ல. இது உங்களால் பண்ணிட முடியுமா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னா ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஓகே, இவன் பாஸ் பண்ணிடுவானாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாத்துலேயுமே ஒன்று இருக்கும். அப்படி ஒவ்வொன்றும் வரும்போது ஓகே, ஒரு 3 நிமிஷம் பாட்டு கட் பண்ணால் ஒரு 2.5 மணி நேரம் படம், அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம் நம்ம ஸ்கோர் பண்ணி சென்சார்லாம் வரும்போது ஒரு 235 ஆகுது. ஸோ இதில் என்னென்னா பிஸ்னஸ் ரீதியாக நிறையா இருக்குது, ஃபினான்ஷியல் ரீதியாக நிறையா இருக்குது. இது எல்லாமே இன்வால்வ் ஆகி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர கேள்வி என்னென்னா, இது வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு 3 நிமிஷம் பாட்டோ ஒரு 2.5 மணி நேரம் படத்தையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண? ப்ராசஸ் ஒன்று தான். நம்ம படம் எடுக்க போகிற டைமும் அதுக்கு போடுற எஃபர்ட்டும் அதுக்கான டீமும் தான் மெயின். ஓகே, அதுதான் பெருசு. அந்த மேன் பவர் நம்மக்கிட்ட என்னைக்கு வருதோ அந்த மேன் பவரை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும். ஓகே, அதுக்கான காசு இருக்கணும். நாலேஜ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ டே பை டே எந்திரிக்கும் போது உங்களுக்கு புதுசு புதுசாக டியூன் தோணும், புதுசு புதுசாக இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அட்லாஸ்ட் அதை ஜட்ஜ் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக உட்காந்து அதை லேயர் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அங்கே தான் உங்களோட அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஷூஸை நீங்கள் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு கிரியேட்டர் தான். இந்த சீனை அப்ரோச் பண்ணுற விதங்கள்லேருந்து எல்லாமே நீங்கள் ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே என்ன வேணுங்கிற ஆடியன்ஸ் பல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸாக இருந்து படம் பண்ணுறது தான். ஸோ அது ஆப்வியஸ்லி அது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வைசாக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும்னு நான் விரும்புகிறேன். இப்போயே அந்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டீங்க. நான் ஃபோட்டோஸ்லேருந்து நான் ஆரம்பிச்சிடறேன். நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக. ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயமான ஃபோட்டோஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபோட்டோ எதுனா இங்கே எடுக்கப்பட்டது, என்ன ஒரு மெமரிஸ்? அண்ணா இந்த ஃபோட்டோ வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு கீழே எடுத்தோம். அது சைடில் அப்போ அன்னைக்கு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஏதோ ஒன்று அந்த இதுக்கிட்ட அவர் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு. நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. ஆனால் சீரியஸா இப்பயுமே ஸ்மார்ட்டு தான். டக்குன்னு அப்போ ஒரு ஹீரோவா லான்ச் ஆயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதை பார்க்கும்பொழுது. அதனால தான் இதை எடுத்து வச்சு. ஓகே, அதனால் பீக் டிப்ரெஷனில் இருந்த டைம். ஜோன்னா வந்து ரொம்ப ரேண்டமாக நான் வந்து, அதாவது நான் சினிமா பாட்டோ இல்லை வந்து இப்போ இருந்து ஏதோ ஒரு பாட்டு பண்ணிகிட்டு இருந்த டைம் கிடையாது. அது மீம் கிரியேட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஆந்தம் நான் பண்ணேன். ஸோ திடீர்னு ஒரு ஆள் மெசேஜ் வருது, எல்லாம் பண்ணுறேன். இவர் யார் இவர்? அப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வருது. அப்போ போகும்போது பார்க்குறேன், ஐயோ யார் இவர் அப்படின்ட்டு அப்படி கீழே போனால் ஒவ்வொன்றா தெரியுது. ஜி5, ஜி தமிழில் இது பெர்ஃபார்ம் பண்ணது, விஜய் டிவி, இது எல்லாம் அப்படியே தெரியுது. ஐயோ கணக்காணும் காலங்கள் ஜோ அப்படிங்கிறது கீழே வந்தோன்னா கண்டுபிடிச்சிட்டு, ஆனால் ரொம்ப இதுனா அப்படி இப்படின்னு. தென் அவர் என்கிட்ட நம்பர் வாங்கி பேச ஆரம்பித்து
ஒரு ரைடு போனோம் அன்னைக்கு. ஓகே. அப்போ வந்து அவங்க வெள்ளராஜா பண்ணிட்டு இருந்த டைம், அமேசானுக்கு வெப் சீரியஸ். ஸோ அதுக்கு செட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி அந்த பையன் இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டுருக்கான். அதனால் திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது ஒவ்வொரு விஷயமா கைட் பண்ணிட்டு வராரு. எப்படி நீ இருக்கணும், எவ்வளோ பேஷன்ஸாக இருக்கணும். இன்னைக்கு நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னா மெயின் ரீசன் அவர் தான், ஜோனா தான். ஏன்னா வித்தவுட் பேக்ரவுண்ட் இல்லாமல் நீ வரும்போது இங்கே எவ்வளோ கவனமாக நீ இருக்கணும் உன்னை ஷேப் பண்ணிக்கிறதுல. சும்மா கொடுத்துட மாட்டாங்க. ஃபஸ்ட் திங் உன்னை அவங்க பார்த்து கண்டுபிடிச்சி அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்த்தின ஒரு ஆள் தான் ஜோனா. அண்டு உனக்கு ட்ரிவன் ஆகிற உன்னோட பேஷன் இருக்குல்ல, அதை நோக்கி நீ எவ்வளோ தூரம் பயணிக்கணும், எங்கே வந்து அதை உனக்கு ஒன்றா அது ஓவர்டேக் பண்ணாமல் நிறுத்தணும் அப்படிங்கிற வரைக்கும் ஹீ நோஸ். ஸோ உனக்காக நீ வாழ்ந்துக்கிறது ஒன்று இருக்கும்ல, நமக்காக நம்ம ஒன்று வாழ்ந்துப்போம்ல. அது ஏதாவது ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறதா இருக்கலாம், இல்லை எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு பைக் ரைடாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஸோ அது உன்னோட சோல் சாட்டிஸ்ஃபைங்கான விஷயத்த என்றைக்குமே எதுக்காகவும் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுதான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. நெக்ஸ்ட் இந்த இதில் ஒரு டீமே இருந்தீங்க, லைக் என்ன நடந்ததுங்க? நீங்கள் மின்னல் முரளியோட இது. ஸோ வெரோனிகான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட கேட்டு குருவண்ணாவை எப்படியாவது காண்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து நம்பர் வாங்கி குரு சார் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி பார்த்தோம் சார், உங்களை ஒரு டைம் மீட் பண்ணோம் சார், அதனால என்ன வாங்க அப்படின்னாரு. ஸோ லொக்கேஷன்லாம் அவங்க கிட்டேருந்து வாங்கி நான் வீட்டில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னா போனால் லைக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் போய் சொன்னோம், சார் படம் எப்படி சார், அது சார் அது சிரிச்சுட்டே இருப்பார். ஏன்னா எங்கே இருந்துன்னா அவரை நிறைய இடங்கள்ல நம்ம அப்பப்போ பார்த்துருவோம். பட் ஆரண்ய காண்டமோட முக்கியமான ரோல் இல்லை, பணம் ரொம்ப முக்கியமாக கொடுக்காப்லே. அது வந்து நமக்கு அப்படியே ஒன்றுன ஒரு இது ஒரு பீரியடில் தெரியாது. நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது ஓகே அது ஒரு கேரக்டர்னு. பட் ஆனால் அதை எவ்வளோ உள்வாங்கி அதை சொல்கிறாரு, எவ்வளோ உள்வாங்கி நடிகர், எவ்வளோ பெரிய நடிகர் அவர் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் இவரை பிடிக்கவே முடியல என்னால். எங்கேயாவது பார்த்துட மாட்டோமா, இங்கே பார்த்துட மாட்டோமா, அங்கே பார்த்துட மாட்டோமா, இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மின்னல் முரளி ஹிட் ஆகி மலையாளமில் செமையாக இதாகிட்டு இருக்கும்போது ஆனால் போய் பார்த்து சார் இந்த மாதிரி அப்படி எப்படின்னோம். அண்ட் தென் இப்போது நான் அவருக்கு மியூசிக் போட்டிருக்கேங்கிறது வந்து செம சரியலான மூமெண்ட். அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இந்த படத்தில் நிறைய ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அப்படிங்கிற மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மூமெண்ட் இது. இவரோட அதினா நம்ம ஊருக்கு அப்படியே அப்படியே சரி சரி எப்படி இருந்தது, அந்த ஒரு கனெக்ட் இருந்ததுங்களா? ஏனுங்க எப்படி இருக்கீங்க? இல்லை இல்லை ஆதினாட்டா அது இருக்காது. நாங்கள் ரெண்டு பேரும் நார்மல் தமிழில் தான் பேசுவோம். சும்மா லைக் அந்த மாதிரி சொல்கிறேன், ஏனுங்க எப்படி இருக்கீங்க? ஏன்னா அந்த பாட்டு எழுதும்போது இந்த பப்பர மிட்டாயில் லைக் பாடும்பொழுது அந்த ஒரு கனெக்டாக இருக்கட்டும், ஆதி அப்படின்னதுமே நம்ம அண்ணன் தான் அப்படின்னு உரிமையாக இருக்கட்டும். இந்த பொல்லாதவன் படத்தில் பல்சர் வந்தோடனே தனுஷ் சார் ஒன்று பண்ணார், மாமா மாமா இந்த படம் தான், இந்த வண்டி தான்மா. வீட்டில் வந்து வாடி திடீர்னு சன் மியூசிக்கில் பாட்டு ஏதாவது சன் மியூசிக் தவிர வேறு எதுவுமே போட மாட்டேன். ஏன்னா ஒரு பீரியடுக்கு மேலே நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா என்னன்னு சொல்கிறதுக்கு அதில் தான் ஏதோ ஒரு பாட்டாக வரும் அப்படிங்கிறது. ஏன்னா சன் மியூசிக்லேயே ஒன்று வருதுன்னா இது ஏதோ ஒரு பெரிய மேட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம. ஏன்னா சினிமா இல்லை, சினிமா கேட்டால் இல்லைன்றான், இவன் மியூசிக் பண்ண போகிறேன்றான், அப்போ அதை கேட்டால் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ன்றான், இது என்னதுடா அப்படிங்கும்போது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர. எஸ்எஸ் மியூசிக் அப்போ பெருசாக கேபிளில் வராது. ஸோ எஸ்எஸ் மியூசிக்கில் தான் நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வரும், அப்போ கேபிளில் வராது. அப்போ என்ன பண்ணுறதுனா கட் பண்ணால் சன் மியூசிக்கு எப்போ இந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடும். அப்போ திடீர்னு எங்கேயா வந்துச்சுன்னா மாமா இந்த படத்தாமா அந்த ஆதி என்ன பண்ணியிருக்கு வாடி பிள்ளை வாடி இதுதான் அப்படிமே. அப்போ ஓகே, அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஓகே இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ண போகிறான், இது என்ன படம் கிடையாது. அப்போ படத்தில் இல்லைன்னா இது தனியாக ஆல்பம் சாங் இது ஓகே. அப்போ அவங்களுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். படம்லாம் முடிஞ்சுது. இப்போது நேற்று நான் ஆதினாக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அம்மா வந்து அதை ஒரு இதுலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அதாவது நான் ஆதினா பாட்டு பார்த்து இது இண்டிபெண்டன்ட் மியூசிக்குன்னு சொல்லிட்டு நீ ஆதினாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன்ட்டு போகிறேன். இந்த கிராஃப் இருக்குல்ல, இந்த கிராஃப்க்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. இட்ஸ் நாட் அ சிம்பிள் அப்படின்னு எனக்கு ஓவர் நைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த 10 வருஷமும் நான் அதை பிடிச்சி அதுக்காக உழைச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணி
மக்களும் அதை ஏற்றுக்கிட்டு தான் இங்கே இருக்கேன். ஸோ ஓவர் நைட் நான் எதோ பண்ணிட்டேன் அதனால் அது கிராக் ஆகிடுச்சு அப்படின்ல. ஆனால் இந்த கிராஃப் இருக்குல்ல அதில் ரொம்ப முக்கியமான பர்சன் ஆதினா. ஓகே, ஸ்பெஷலான ஒருத்தங்க. இது வேறையா அவ்வளோதான் மனுஷன் ஆப்பு கொஞ்சம் நேரத்துக்கு. சென்னை வந்து பல காரணங்களுக்காக வந்திருக்கேன். அப்படி நான் முதல்ல சென்னை வந்ததுன்னு ஒன்று இருக்கும்ல, 2015 ஃப்ளட்டு ஹோல் சென்னை வெள்ளத்தில் இது. அப்போ அங்கேருந்து அந்த நிவாரண பொருட்கள்லாம் கொண்டு வர அவங்களோட நான் வந்துட்டுருக்கேன். அதுக்கான போஸ்டெல்லாம் போடுவோம்ல ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது. அப்படி ஷேர் பண்ணும்போது என் நம்பர் எடுத்து என் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது, பார்த்து பத்திரமா போங்க, கவனமாக இருங்க, தண்ணி இருக்குது, கரண்ட், இதெல்லாம் நியூஸ் பார்த்துட்டு ஒருத்தங்க எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. நான் வந்து சரி ஓகே, அப்போ இருந்த இதெல்லாம் ரஷ்ஷில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். திரும்பவும் நான் ஒரு போஸ்ட் போடுறேன், எனக்கு லைக் இந்த மாதிரி டேட்டாவோ ஏதோ நெட் ரீசார்ஜ் முடிய போது, இங்கே இருக்கிற யாராலையும் ரீசார்ஜ் பண்ண முடியாது. இன்கேஸ் யாராவது இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத போட்டுட்டேன் போஸ்ட்டாக. போட்டு ஒரு 20 மினிட்ஸில் ரீசார்ஜ் மெசேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல். அது கூடவே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது வந்து கிட்டத்தட்ட இதை நான் போடும்போது ஒரு 8 மணி, எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஒரு ஸ்கூலில் படுத்துருக்கோம். இப்போ இவங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாய்ஸ் கேட்குறேன். ஐயோ இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் அனுப்பிட்டு யார் நீங்கன்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படித்த ஜூனியரோட ஃப்ரெண்டு அது இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு இதெல்லாம் முடிச்சுட்டு பேசணும். அப்படியே பேச ஆரம்பிச்சு 2 பேரும் பழகி அப்புறம் நான் ஈரோடு போய் மீட் பண்ணி, ஸோ அந்த தென் தான் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணி மறுபடியும் மேரேஜ் பண்ணோம். அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது ஒரு நாள் நம்ம ஒரு ஃபேமிலியா, அதாவது நம்ம ஃபேமிலியா நீங்க வரும்பொழுது நாங்க அப்போ நிறைய விஷயங்கள் பேசுறோம். சொல்றேன், எவ்வளவு ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்களுக்கு சரியெல்லாம் இருக்கு. அதாவது நீ உன்னோட லவ்வை நம்ம பிடிச்சி நிற்கிறது அது ஒன்று இருக்கு. அதுமாரி உன் பேஷனை நீ எவ்வளோ பிடிச்சி நின்றுருக்க, அதுக்காக நீ எவ்வளோ இழந்திருக்க. என்னையுமே நீ இழந்திருக்க ஒரு பீரியட்ல. பட் ஆனால் நீ உன் பேஷனை இழக்கலை. போய் அந்த பேஷனை மீட்டெடுத்துட்டு வந்து தான் என்னை நீ திரும்பி எடுத்துக்கிட்ட. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம ஒரு லைஃப் வாழ்கிறோம், ஒரு நல்ல லைஃப், எல்லாராலும் மதிக்கப்படுறோம், ஒரு விஷயம் கிடைக்குது போகுது அப்படிங்கிறது எல்லாமே நீ உன்னோட பேஷனை விட்டு கொடுக்காதது மட்டும்தான். அந்த பேஷனை நீ என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காம நீ போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுல ஷி இஸ் டூ கான்ஃபிடென்ட் அண்ட் கிளியர். அதை கொண்டு வராமல் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கும்ல, லைக் எந்த ஒரு விதத்துலையும் அதை சைக்கலாஜிக்கலி அவனை அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, பார்க்கவே கூலாகவும் இருந்தது இந்த ஃபோட்டோ. யுவன் சார் தெரில, இப்போ ஸ்கூல் டைம்லலாம் அந்த ஐபாட்ஸ் வாங்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிட்டு ஓடி போய் மெமரி கார்டு கொடுத்து, சார் யுவன் சாங் இது ஏற்றி கொடுங்க. அப்போ ஒரு பாட்டு காதுக்குள்ளே போட்டு கேட்குறோம், அப்படியே சில்லுன்னு இருக்கு. என்னடா இது என்ன ஃபீலிங்ஸ் இதுன்னு யோசிக்கிறோம். காற்றுக்குள்ளே வாசம் தூங்க விட மாட்டேங்குது அந்த சாங்கு. ஐயோ இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா மாற்றிட்டே போகிறோம். ஒரு பனி துளி என்னை சுடுவதே இப்படி ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கு. இரவா பகலா அப்படி ஒவ்வொரு இதாக வருது. திடீர்னு ஜம்ப் அடிச்சா செம்ம குத்து சாங்கு, வைபான சாங்கு அதெல்லாம் போகுது. அப்படியே கட் பண்ணி பீரியட் போக எலக்ட்ரானிக் மியூசிக்கா அவர் அப்கிரேட் பண்ணிட்டு வர்றாரு. இப்படி மியூசிக்கலாக என்ன நான் வந்து வியந்து பார்த்த ஒரு 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 கலைஞர் அவர் இளையராஜா சாரை நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோம். அவரோட சன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி கேட்டு ஒரு சாயலுமே இல்லாத ஒருத்தர். ராஜா சாருக்கும் இவருக்கும் அந்த சாயலே இருக்காது. அப்படி எல்லாம் பிரித்து சூப்பராக இருக்குன்னு நிறைய சண்டை போட்டிருக்கேன் இவருக்காக. ஸ்கூல் டைமில் புக்கு வச்சுருப்போம், ஏதாவது பாடும்போது இந்த பாட்டு பாட அந்த பாடம், நான் பாடின இதுதான் பாடுவேன், நான் கேட்குறேன்னா கேளு, இல்லைன்னா கேட்காத. அந்த மாதிரி நான் யுவன் சாருக்காக நிறைய சண்டை போட்டிருக்கேன். அப்படி கேட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வந்து நம்ம எழுதின பாட்டை அவர் பாடியிருக்காருங்கிறது, அது நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு சத்தியமாலுமே தெரியல. நீங்கள் கேட்குறீங்க ஒரு மீடியாக்காக நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும்னு வேணால் அதை நான் காயின் பண்ணி சொல்லாமே தவிர அதை என்னால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. அது நானாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அப்போ நீங்களும் அதை தான் சொல்லுவீங்க. உங்களால் அது நம்ம கனவு ட்ரீம் என்ன இருக்கும், சினிமா நீ மியூசிக் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா இண்டிபெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவேன்,
சினிமான்னு ஒன்று. ஆனால் அது நான் ஆசைப்பட்டு நான் ரசித்து பார்த்து எனக்கு மியூசிக்னா என்னென்னு ஒரு ஐடியா கொடுத்தவங்க இருப்பாங்களே, அந்த லெஜெண்ட்ஸ் கூடலாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு சில நேரம் எந்திரிச்சு நான் அப்படி கிள்ளி பார்த்துக்கணும். ஓகே, கனவு இல்லை, உண்மையாலுமே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு நைட்டு தான் நான் யுவன் சாரை பார்த்துட்டு வந்த நைட். சில்லாஸ் கேங். ஆனா எல்லாத்துலயும் எனக்கு என்ன தெரியுங்களா சந்தோஷம், நீங்க இப்ப நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, இவங்களோட நிக்கிறது எவ்வளவு, எல்லாத்துலயும் சில்லா கூலா அப்படி. ஏன்னா அது ஒரு போட்டோ அதுக்கப்புறம் கிடைக்காது. நம்ம இது எப்படி சொல்றது, ஜிப்ரான் சார் வந்து நம்ம ஆப்வியஸ்லி ஒரு வேர்சடைலான ஒரு மியூசிஷியன் நான் சொல்லுவேன். அவருக்கான யூனிக் ஸ்டைல் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா சார் கூட ஒரு பாட்டு பண்ணோம், இது ஒரு ஆசை. இந்த பக்கம் அனிருத் சார் ஒரு என்ன சொல்றது, எவ்வளோ புல்லிங் ஃபேக்டர், ஆடியன்ஸ் பல்ஸை தாண்டி ஒரு சாங்கோட வேரியேஷன்ஸ்ல இருந்து அப்படி அவரை சுற்றி கட்டமைக்கப்பட்ட எல்லாத்துல இருந்தும் மீட் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஒரு லெஜெண்டா நிக்கிறது இருக்குல்ல, லெஜெண்ட்ஸ்க்கு நடுவுல அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் அவர் காமிச்சு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக ஏதாவது எழுதணும், இல்லை அவரு கூட ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணோம். இது ரெண்டுமே ரெண்டு ஆசை இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உள்ள வர உங்களுக்கு ஒவ்வொரு ஆசையும் வரும்ல. ஓகே, இவங்க கூட ஒர்க் பண்ணோம், அவங்க கூட. அது கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆசை இருக்காது, வேணாம், இப்போ அது பேராசையாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது அந்த ஆசை இருக்கும். கேட்பாங்க வேற யாரு கூட பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆசை சொல்லும் இந்த மாதிரின்னு. ஸோ ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி எனக்கு அந்த ஆக்சுவலி அது 3 மாங்கா அஜித் சார் கூடயும் கிடைச்சதுங்கிறது. ஸோ எல்லாமே ஒரே படத்தில் நடந்தது. ஸோ தட்ஸ் பியூர் மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் அது. அப்படி நம்ம எழுதினதை எப்படி யுவன் சார் பாடும்போது எனக்கு இருந்ததோ அதே தான் அனிருத் சார். இதே இதில் கீழ்பாக் காலேஜில் நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து பாடணும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பாட முடியாமல், அதாவது வெளியே படுத்து தூங்கி பனினால காதெல்லாம் அடைச்சி வாய்ஸ் போயிடுச்சு. அன்னைக்கு ஆனாலும் பரவாயில்ல எப்படியோ பாடினோண்டான்னு சொல்லிட்டு இனோ கெங்காவோட டானோட மேல் வெர்ஷன் இருக்கும். ஓகே, அந்த வாய்ஸ் போனனால அதில் ஒரு ஹஸ்கினஸ் வந்துருச்சு. சரி ஓகே, இந்த பாட்டை அப்படியே ஹஸ்கியாகவே பாடிடுறோம்னு சொல்லி, குண்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன தெந்தாலும் பத்தாதடி, ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன் உன் முன்னே எங்கெத்தே நிக்காதடி, உருகுது உந்தன் பெண்மை பார்த்து மயங்குது இந்த காலை தான் தவிக்குது எல்லை தாண்டி பார்க்க தடுக்குது அந்நாணம்தான் அப்படின்னு ஒரு சின்ன க்ரௌட் அப்படியே எரப்ட் ஆச்சு. ஆனால் மொத்த க்ரௌடுமே டெட் சைலன்ஸ். அது ஒரு சின்ன க்ரௌட் மட்டும் எரப்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து அவர் பாட்டு பாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு நம்மளோட பாட்டு நம்ம எழுதின பாட்டு அவர் பாடுறாரு. மைக் ஆன் பண்ணி வைஷா கால் ஓகே அப்படின்னாரு. சார் நான் என்ன சார் சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஆஃப் ஆனேன். ஸோ அந்த மொமெண்ட் தான் அது. எப்படி இந்த வரிகள்லாம் கேட்டு என்ன சொன்னார் அனி ப்ரோ? லைக் காம்பேக்டா ஈஸியா அது கன்வே ஆகுது வைஷாக், நாட் இன் அ காம்ப்ளிகேட்டட் வே. நீங்க அந்த கம்யூனிகேட் பண்ற விதத்தை நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கல, அழகா அதை சொல்றீங்க, அது நல்லா இருக்கு. ஃபைனலா இந்த போட்டோட நான் முடிச்சிடறேன். இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்றது மாரி இது எல்லா இடத்துலயும் ஏன் கேட்குறாங்கன்னா, நீங்களும் அதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவர் எல்லாரையுமே கூப்பிட மாட்டாரு, இவர் அவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ணவும் மாட்டாரு. ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட போட்டோ எடுக்க அவங்க விரும்புவாங்க, இவரும் கண்டிப்பா ஸ்மைலிங் ஃபேஸோட போய் நிற்பாங்க. இவர் கூப்பிடுறாரு அப்படின்றப்போ இந்த மனுஷன் ஈஸியா யாருமே அவ்வளவு தூரம் அழைச்சிட மாட்டாரு. எனக்கு அது எங்க ஹிட் ஆச்சுன்னா, இது பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 2 days ஆச்சு. ரியோ நான் ஃபோன் பண்ணாரு. ஓகே, இந்த கனாலாம் ஒரு பக்கம் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரியோ நான் ஃபோன் பண்ணிட்டு டேய் அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கண்ணா, நான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் விடு, அவர் இது வரைக்கும் நீ எண்ணி பார்க்கக்கூடிய மனிதர்களை தான் அவர் பார்த்துருக்காரு. எனக்கு தெரியும், நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கேன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீ இஸ் த ரியல் கோஸ்ட். அவரை பார்க்கணுன்னா லைக் அது வந்து எல்லா இதையும் தாண்டி அவர் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்குறாருன்னா ரொம்ப முக்கியமாக அவர் பார்க்குறாரு அவங்கள அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நீ எவ்வளோ தூரம் கேரி அவுட் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் கேரி அவுட் பண்ணிக்கோ, கவனமாக கேரி அவுட் பண்ணாத, ஏனோ தானோன்னு பண்ணிடக்கூடாது. அடுத்து நீ என்ன பண்ண போகிறங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரை மீட் பண்ணிட்டு வந்திருக்க. ஸோ அடுத்து உன் லைஃப்பில் என்னங்கிறது ஒன்று இருக்கும்ல, அதுதான் நீ அவருக்கு செய்கிற ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட் மாதிரி அது. ஓகே, ஸோ யூ வில் பி மோர் கான்ஷியஸ் நீ என்ன பண்ணணுங்கிறதுல
அப்படின்னாரு. எனக்கு அது அப்போ பயம். அது அது ஐயோ நான் சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தேன், ஏன் என்ன இப்படி பயமுடுத்துறீங்க அப்படின்னு தான் இருந்தது. பட் ஆனால் லேட்டரான் எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு. ஸோ இந்த நேரத்தில் ரியோனாவுக்கும் ரொம்ப நன்றி. அந்த ஒரு ஃபோன் கால் இல்லைன்னா நானும் வந்து எல்லாருமே ஓகே அப்படி பார்த்துருக்கோம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராகவும் இது இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணதுக்கு அவர் ஒரு காரணம். சமீபத்துல பார்த்திருப்பீங்க இந்த ரேஸ், அந்த தேர்ட் பிளேஸ் வந்தது, இப்போ அவார்டு அப்படின்றப்போ அந்த விருது அப்படின்னு ஒரு முழுது எப்படி இருக்காரு அவரு? அதான் இப்போ 2 கிளைமேக்ஸ் இருக்கு முகவரிக்கு. ஓகே, ஆமா. ஒரு முகவரி அவர் கடைசியாக நடந்து போகிறதோட முடிஞ்சது. இன்னொரு முகவரி கடைசியாக ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சுட்டு இருக்கிறது ஒன்று இருக்கு. இது 2 கிளைமேக்ஸ் முகவரி படத்துக்கு. இன்கேஸ் அந்த 2வது நடந்தால் என்ன நடக்குங்கிறது இருக்குல்ல. ஸோ அதுதான் உங்கள் பேஷனுக்கு அது நீங்கள் செய்கிறது. அந்த பேஷன் எவ்வளோ தூரம் ரகுவரன் சாரும் நம்ம அஜித் சாரும் மாடியில் நின்று பேசுகிற சீன் இருக்கும்ல, அதுதான். ஒருத்தன் தோண்டிகிட்டே வரான், ஒரு நேரத்தில் சலிப்பாகி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மறுபடியும் பின்னாடி ஒருத்தன் வரான், அப்படியே கொஞ்சம் தூரம் தோன்றான், வைரம் கிடச்சிச்சு. நீங்கள் அது எவ்வளோ தூரம் தோன்றீங்கிறத தாண்டி அதில் எவ்வளோ தூரம் ஸ்டாண்ட் பை ஆகும், அதுதான் அவரோட பேஷனில் இருக்கார். எனக்கு படம் சினிமா இது எல்லாம் ஃபேன்ஸ்க்காகனாலும் என்னோட சோல் சாட்டிஸ்ஃபைங்க்குன்னு ஒன்று இருக்குது. அது என்னோட பேஷன். ரேசிங்ன்றது என் பேஷன். அது வந்து தனிப்பட்ட பேஷனாவோ இல்லை ஒரு நான் என்னோட ஹாபி அந்த ஸ்பேஸில் இல்லாமல் இன்றைக்கி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த ரேசிங்கில் இந்தியன் ஃப்ளாகை தூக்கிட்டு வந்து ஃப்ளை பண்ணுறதுங்கிறது வந்து எப்படின்னு தெரில. நிறைய விஷயங்கள் அவருக்கு அந்த அந்த பேஷன் இருந்திருக்கு. ஹெலிகாப்டர்ஸ் அது இதுங்கிறத தாண்டி இன்றைக்கி இன்ஸ்பயர் பண்ணி இன்றைக்கி இத்தனை பீப்புளையும் ட்ரிவன் பண்ணி கொண்டு வந்தது இருக்குல்ல. உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமாக நம்ம பார்க்குறோம் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பைக்கு காருன்னு இவர் எத்தனை வருஷமாக அப்படி அதுலேயே இருந்திருக்காரு அவர். எனக்கு ரேசிங் தான் ஒரு சன் டிவியோட நமக்கு இது கூட இன்டர்வியூ கூட வரும். பழைய எப்போ போட்டாலும் அவரை போட்டாலும் அந்த இன்டர்வியூ போடுவாங்க. அங்கேருந்து அவருக்கு அதுதான் எனக்கு ரேசிங் 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 ரேசிங். அதுலேருந்து வந்து அதில் அடி எவ்வளோ, அதில் எவ்வளோ டைம் ஆக்சிடென்ட், இந்த ரேஸோட ஸ்டார்டிங்கில் கூட என்னாச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்ட் எவ்வளோ அவார்ட்ஸ் அவருக்கு கிடைச்சாலும் பத்தாது, இன்னும் நிறைய கிடைக்கணும் சாருக்கு. ராங் வேலை என் லைஃப் போகுது, பைக்கு கூட தெரிஞ்சு இப்போ சைக்கிள் ஆனது, வாயால என்ன சனியும் சுத்தது, வாசல் தேடி வந்த ராசி ஓடி போனது, தேடி வந்த தேவதை தலதெருக்க ஓடுது, கியூபிட் கூட என்ன பார்த்து இழவு ராகம் பாடுது, புலம்ப தீரல எதுவும் இப்போ மாறல, கருத்து போன மேகம் இப்போ மழைய கூட தூரல. தராரராரராரா தராரராரராரா நான் புலம்ப வந்து நிற்கிறாயரான்ட்ட கொஞ்சம் கேளு, மனங்குழம்பி வந்து நிற்கிறாயரான்ட்ட கொஞ்சம் கேளு, நெஞ்சு நரம்பி வந்து நிற்கிறாய சோக கதைய கேளு, விழி தழும்பி வந்து நிற்கிறாயரான்ட்ட கொஞ்சம் கேளு. தராரரத்தராரரே ராரராரரா தரரத்தராரரே ராரராரரா ரத்தத்தாரே ரத்தத்தா தரரத்தத்தாரா ரத்தத்தாரே ரத்தத்தா தரராரா. அடடா நான் உருட்டுல இருட்டுல சூரியன் தெரியுமடா, பொல்லாத பீட்டரை கூட மீட்டர் போட முடியுமடா. அடடா நான் உருட்டுல இருட்டுல சூரியன் தெரியுமடா, பொல்லாத பீட்டரை கூட மீட்டர் போட முடியுமடா. வாழைப்பழ பேச்சில் நீயும் வழிக்கன்னு விழுந்தது என் தப்பா, வாழ்க்கை நான் பல அடி உழுவும் பாரத்தை போட்டு ஏசப்பா, நல்லாதான் வாழத்தான் வில்லானாங்கட்டுன பொல்லா போன இந்த உலகத்துல
காக்கா கதை கேட்டிருக்கேன், காதுல ஓலா ஓட்டிருக்கேன், வெக்கா நான் அலைஞ்சிருக்கேன், அரை வெக்காடாதான் இருந்திருக்கேன். அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ. மானம் பறக்குது, ஞானம் பிறக்குது, வாழ்க்கை சறுக்குனா ஊரே சிரிக்குது. மானம் பறக்குது, ஞானம் பிறக்குது, வாழ்க்கை சறுக்குனா ஊரே சிரிக்குது. சத்தம் வராம அழுதுக்கோ, ரத்தம் வந்தாலும் தொடச்சுக்கோ, முத்துக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ. சத்தம் வராம அழுதுக்கோ, மொக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ, ரத்தம் வந்தாலும் தொடச்சுக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ. அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ. அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ. டீக்கு இலவசம் தேங்காய் பன், என்ன சுத்தி போடணும் ஈவில் கண். காண்டு இதுக்கு ஜஸ்ட் பி ஃபன், இனி நான் தான் சின்ராசு கெசன். காலையில சக்கரம் கட்டி சுத்துறேன், நம்ம ப்ரோ தான் இப்ப சுக்குறேன். கடைகள்லா பெட்டி பத்தல, அதனால QR வைக்கிறேன். காலையில சக்கரம் கட்டி சுத்துறேன், நம்ம ப்ரோ தான் இப்ப சுக்குறேன். கடைகள்லா பெட்டி பத்தல, அதனால QR வைக்கிறேன். தங்க கப்புல சஸ் அடிப்பேன், டென்ஷன் ஆச்சுன்னா டீ குடிப்பேன். குபேரனுக்கே கஷ்டம் வந்தா வட்டி இல்லா கடன் கொடுப்பேன். தங்க கப்புல சஸ் அடிப்பேன், டென்ஷன் ஆச்சுன்னா டீ குடிப்பேன். குபேரனுக்கே கஷ்டம் வந்தா வட்டி இல்லா கடன் கொடுப்பேன். என்ன பார்க்க ஓடி வந்த கடவுளும் தான் ஓடுறான், மனசுக்குள்ள பூட்டி வச்ச ஆசை எங்க பாடுறேன். கணக்கு போட்டு வாழ ஒரு கால்குலேட்டர் தேடுறேன், வெளியே சொல்ல வார்த்தை இல்ல உள்ளுக்குள்ள வாடுறேன். நம்மா தூண்டு வயசு அது இன்னும் நம்ம கேக்குது, காசு வந்த பின்னே கலரக்கல்லாம பறக்குது. எல்லாம் பார்த்துட்டேன்டா இனி நம்ம காலந்தாண்டா, வந்தா மலை போடா. சென்சார் பண்ணுமா? வலைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கலன்னா. வலைய விரிச்சு வீசு, மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கலன்னா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதான் நீங்க எவ்வளவு வாசிச்சாலும் நாங்க அதை விடவும் மாட்டோம், கேட்காம நிறுத்தவும் மாட்டோம். தேங்க்யூ. இந்த பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நீங்க உங்களோட பிளேலிஸ்ட் இவ்வளவு விஷயங்கள் பண்ணீங்க, உங்களோட கையில இருந்து வந்த இசை இது. மற்ற மியூசிக் டைரக்டர் இருந்து இதை நான் ரிப்பீட்டடா கேட்பேன், இது நான் வியந்து நானே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் என்ன பாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உனக்காக நானும் கடல் தாண்டி போவேன், மலை மீதொரு கடல் வேண்டுமா மழை கொண்டு செய்வேன். கடல் நீளம் சேர்த்து கனவள்ளி கோர்த்து, என் மூச்சினை நூலாக்கியே நகை ஒன்று செய்வேன். யாரும் நம்பாத கதைகள் நீ சொல்லு பெண்ணே, நிஜமாக்கி வைப்பேன். வேறாரும் எங்கும் இல்லாத பூமி, பார்க்காத வானம், நாம் வாழ போவோம். வழிபோக்கனின் வாழ்விலே நிழலாக வருகிறாய், நான் தேடும் முன்னமே இலைப்பாறல் தருகிறாய் தருகிறாய் நீ. இலைப்பாறல் முடிந்ததும் போதும் போயின்கிறாய், புலனைந்தையும் கொள்கிறாய். உன்பதில் வேண்டே யுகம் பல தாண்டே, உன்மத்தம் கொண்டே வாழ்ந்திருப்பேனோ
உன்னிரு பார்வை விழுகின்ற தொலைவில் வாழ்கின்ற யோகம் நான் அடைவேனோ. விசில் அடிக்கணும்னு தோணுது. எனக்கு இப்ப டைமிங்ல தோணுச்சு. டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பேக் டு பேக் இருந்தாலும் ஒரே ஒரு 5 மியூசிக் டைரக்டர் சொல்றேன். அவங்களுக்கு நீங்க அவங்களோட சாங்கை நீங்க பண்றேன். இளையராஜா அவர்கள் கண்ணு முன்னாடி நிறைய சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, சந்தத்தில் மாறாத நடையுடையின் முன்னே யார் வந்தது, சந்தத்தில் மாறாத நடையுடையின் முன்னே யார் வந்தது, தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, தாராரரரே சத்தியமா இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. மேஜிக் அதுதான் அதோட மேஜிக். இங்க இருந்து அந்த மேஜிக் கனெக்ட் ஆகும்போது எங்களுக்கு ரொம்ப பவரா இருக்கு, மேஜிக்கா இருக்கு. அதை விட டபுள் மேஜிக்கா இருக்கு. வார்த்தை போட தெரியல. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். அதாவது ராஜா சார் கூட நிறைய டீ கடை, நான் திருப்பூர்ல இருந்தனால அந்த ரேடியோக்கள் அதோட அதில் தான் நான் கேட்டுட்ருக்கேன். எனக்கு ராஜேஸ்வரோட வாய்ஸ்னால் இவ்வளோ லைக் ரேண்டமான பிளேசஸில் வெகுஜனங்கள் கூடுற இடத்துல எனக்கு அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்கும். திடீர்னு கட் பண்ணால் ஒரு இதுக்குள்ளே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கோம். மாமா வந்து ஒரு கேசட் வாங்கிட்டு வந்து போட்டு இந்த பாட்டெல்லாம் கேளு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் பண்ணது அப்படின்னு. அப்போ சின்ன வயசு ரொம்ப தெரியாது. அப்போது எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ராஜா ராஜான்னு சொல்லும் போது நமக்கு இளையராஜா சார் தெரியும், அவ்வளோதான். சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஒரு டாஃப் மட்டும் தும் 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 தும், காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விழும் கண்ணீர் வழிகின்றதா, நெஞ்சம் நனைகின்றதா, இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை சிந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்ப்பேன், ஓடும் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடிவா, பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். அது இன்னும் நீங்க எப்படி கேட்டீங்களோ அதே டெம்போல தான், அதே நம்மளும் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்ட அந்த பாடல் தான் என்னால ரஹ்மான் சார்னா ஃபர்ஸ்ட் என் மைண்டுக்குள்ள வர்றது பூங்காற்றிலே தான். ஓகே, சமீபத்துல ராயன்ல அந்த 2 வரி, ராஜா வந்துட்டாருன்னா அவனோட மகன் வந்துருவாரு யுவன் அவர்கள், இதெல்லாம் ஒரு தனி ஸ்பெஷல் சாங் நம்ம அதை பாடிட்டோம். அது இல்லாம எப்படி ராஜா சாருக்கு இப்படி வரும், அந்த மாதிரி யுவன் சாரை நினைச்சா அவ்வளவு வரும். ஒண்ணு விட்டு கொடுக்க முடியலையே அப்படிங்கிறது. நம்ம அண்ணன் ஆதி அண்ணனோட பாட்டோட முடிச்சுக்கலாம். கரிசல் காட்டு காதல் காட்சி எதுக்கு நெஞ்சே இத்தனை பேச்சு, ஊரு ஓரம் ஆளன் தாப்பு அதிலே வாழும் கிளிகளின் கதைதானே உன் காதல் என் காற்று உன் பேச்சு என் மூச்சு அடி உன்னை பற்றி நித்தம் நினைத்திடும்படி ஆச்சு உன் கோபம் அது வெப்பம் உன் உள்ளம் பரிசுத்தம் அடி நீ பிரிந்த நொடி இல்லை எந்த உயிர் பஸ்பம் ஒரு வார்த்தை சொல்லவா உன்னிடத்தில் நான் உன்னை மட்டும் அடி என்னை விட்டு நீயும் எங்கே போகின்ற பெண்ணே இப்போ உன்னை தேடி நீயும் ஓடி வாடி 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 புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருப்பேன் நெஞ்சுக்குள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்க என் நெஞ்சுக்குள்ள வா. ப்ரோ தேங்க்யூ. மறுபடியும் சொல்றேன், போறப்பல திட்டினாலும் எனக்கு பரவாயில்ல, அவ்வளவு தூரம் ஹாப்பியா இருக்கு. அவங்களோட பாடல்கள் உங்களோட குரல்ல, உங்களோட எழுத்துக்கள் அனிப்ரோட வாய்ஸ்ல, நிறைய பேரு உங்களோட இசை இப்ப ஜிவி பாடியிருக்காரு, ஷான் ரோல்டன் அப்படின்றப்போ எல்லா ஜாமா இது ஜிவி சார் வந்து எப்படி சொல்றது, ஒரு ப்ளசண்டான ஒரு வாய்ஸில் ஒரு சூதிங்கான ஒரு வாய்ஸ். எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து ஓப்பனிங் சாங் ஜிவி சாரோட வாய்ஸில் அப்படிங்கிறது. இன்னைக்கு கண்ணை கட்டிக்கிட்டு கேட்குறீங்களா, அதுதான் ஐடியாவே. ஸோ அது போய் ஆனால் என்னன்னா
ப்ராசஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் காமிச்சிட்டேன். எல்லாரும் மெலடி பாட வைக்கலாம் சாருக்கு ஒரு மெலடி இருந்துச்சு, அந்த மெலடி சார் பாட வைக்கலாம். இல்லைன்னா ஒரு பேத்தோஸ் ஒன்று இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து ரவிஜி சார் பாடினா, அந்த இதுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. இல்லை இந்த சாங் நம்ம வந்து ஜிவி சார் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அது செம்மையாக அது வந்து பாடி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு டெபு டைரக்டர், மியூசிக் டைரக்டர், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய நேம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அவங்க வந்து நமக்காக ஓகேடா நம்ம ஃபஸ்ட்டு படம் கண்டிப்பாக பாடித்தராங்க வைஷாக் அப்படின்னு சொன்னது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஜிவி சாருக்கும் அதே தான், ஷான் சாருக்கும் அதே தான். அப்பார்ட் ஃப்ரம் மணிகண்டன் சார், ஒரு டெபு மியூசிக் டைரக்டருக்கு அவங்க பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது நான் பிகாஃப் அதன் நான் அதை சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். கண்டிப்பா அவங்கள அதுதான் நான் எங்களுக்கு எங்க ப்ரௌடா இருந்துச்சு அப்படின்னா, துணிவிலே உங்களோட வரிகளை வந்து மஞ்சு பாடும் பொழுது, மஞ்சு வாரியர் பாடும் பொழுது எங்களுக்கு, ஆனா எங்களுக்கு லேட்டா தான் அது ரிலீஸ் பண்ணி, இருந்தாலும் அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. வைசாக் நினைச்சும் பொழுது நான் மறுபடியும் சொல்றேன், எங்களுக்கு மனமார்ந்த ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம பையன் இங்க இருந்து போய் அவ்வளவு தூரம் ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்றதான். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் எங்களோட வாழ்த்துக்கள். படங்கள் மட்டும் இல்லாம எங்களை மாதிரியான பசங்களுக்கு ஒரு ஆண்ட் கதை கொடுப்பீங்க, அப்புறம் காக்கா கதை கொடுப்பீங்க. எங்களுக்கு இந்த கதைகளை கேட்டுதான் நாங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து? இபி ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதில் ஒரு 6 பாடல்கள் இருக்கு. அது போக சிங்கிள்ஸ் ஆல்ரெடி நம்ம மியூசிக் பண்ணிட்டோம். அதோட மியூசிக் வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். எது கொடுத்தாலும் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் ஐயா. அதுதான் எங்களோட இல்ல, அது ஏத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு அப்படின்னு அதை அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்காம என்ன ஷேப் பண்றதுக்கும், என்னோட சக்சஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கும். அன்னைக்கு சொன்னால காக்கா கதை கேட்டாலும் அந்த பயன்டாது. ஸோ அந்த இந்த கதை இருக்குல்ல, இந்த கதையில என் கூட அந்த அதை செலிப்ரேட் பண்ண மக்களும் நம்ம கூடவே வரதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நான் தியேட்டர்ஸ்ல பார்க்க முடியுது. படம் ஓடிட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு போனோம், படம் பாதியில ஓடி வராங்க, வைஷாக் ப்ரோ நம்ம ஞாபகம் இருக்கா, எனக்கு ஞாபகம் இருக்கு ப்ரோ, காக்கா கதை அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன் அது இதுன்னு. எனக்கு அது முடிச்சா அந்த இடத்துல ரஷ்ஷுக்காக அவங்க மணி சார் எல்லாருமே இருக்காங்க, அந்த ரஷ்ஷுக்காக எங்களை மூவ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த காரில் உட்காந்து யோசிக்கும் போது கண்ணு பொய் சொல்லாதம்பாங்கல்ல, அந்த கண்ணில் தெரியும் அது, டேய் சாதிச்சிட்டடா பிகாஃப் என்னோட வழியா ப்ரோ நானே ஜெயிச்ச மாதிரி இருக்கு அப்படிமா. அது அவன் சொல்லும் போது அவன் கண்ணு, அதுதான் போதை. இல்ல இப்பவுமே அந்த போதை தான் நீங்க பிடிச்சிட்டீங்க. இப்பவுமே மற்றவங்களோட கண்ணாதான் என் கண்ணுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வார்த்தைக்கு இல்ல ஆஃப் த கேமரா வந்தோடனே வெற்றிய நம்ம போகலாம், அந்த இடத்துக்கு நம்மளால முடியும்ன்றத ஒரு பிரிட்ஜ் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்றது. அது வந்து இப்ப எல்லாருமே சொன்னாங்க, அதாவது ஒரு நம்பிக்கைய சொல்ல முடியும். ஒரு ஜெயிச்சு என்ன சொல்ற ஒரு லைஃப்ல அதை ஷேப் பண்ணும்போது நீ ஜெயிக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பட் அதுக்கான ஹோப், அது ஆப்வியஸ்லி நம்ம தமிழ் சினிமா காலங்காலமாக நம்ப வச்ச ஒரு விஷயம். அது திறமை இருந்தா இங்க சாதிக்க முடியும் அப்படிங்கறது. அதை திருப்பி என்ன சொல்ற எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் மாதிரி நிறைய பேர்களுக்கு கொடுத்துதான் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துச்சு. நான் இன்னொருத்தங்களுக்கு நம்பிக்கையா இருக்கேங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்ப மியூசிக் டைரக்டர், அடுத்த செட்டிங் டிரெக்டர் அப்படின்ற நான் எதிர்பார்த்துருக்கேன். அதுதான் நான் சொல்ல. இல்ல, நான் பொறுமையா ஒவ்வொன்னா அது எல்லாமே என்னோட ஆசைகள்ல ஒவ்வொன்றுங்கிற மாதிரி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பெரிய டீம் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல எல்லாத்துலயுமே கான்சியஸ் ஆகி சுத்தி இருக்க எல்லா சரௌண்டிங்கும் டுவர்ட்ஸ் ஒரு கோலை நோக்கி மூவ் ஆகணுங்கிறது தான். ஸோ நானும் உங்களை ஆஸ் அ மீடியாவா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த எல்லா ஹோல் மீடியாவுக்கும் அது என்ன இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் மீடியா எவ்வளோ பெரிய ரோல் இதில் ப்ளே பண்ணுது. ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு அதுக்கு பின்னாடி அதை எடிட் பண்ணி போடுற ஒன்று இருக்குல்ல, டேக்ல இருந்து என்ன டேக் பண்ணுற வரைக்கும் அது எனக்கான மெனக்கெடுதல்னு ஒன்று இருக்குல்ல, அது படத்தோட இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. பட் ஸ்டில் அது என்ன கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் நீங்கள் பண்ணுறது வந்து ஏன்னா இங்கே பார்க்குறோம் 2 பேரும் வந்து உட்காந்து அதை ஒர்க் பண்ணோம், நீங்கள் ஒருத்தங்க ஒர்க் பண்ணோம். இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து துணிவில் பண்ணதுக்கும் நன்றி. அதுக்கு முன்னாடி காக்கா கதைக்கும் நீங்கள் பண்ணீங்க, இப்போ குடும்பஸ்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட குடும்பஸ்தன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களால தான் லைக் என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய சக்ஸஸை எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிறப்பு, எல்லாமே ஹார்ட் ஒர்க். அதுக்காக எங்களோட வாழ்த்துக்களும். நன்றி. இன்னொரு விஷயம் உங்களை சந்திப்பேன். உங்களை எந்த எடுப்பினாலும் நன்றி, வணக்கம்.